கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 1 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆம், யோசேப்பு தேவனுக்கு பயந்து அவருடைய பிரசன்னத்தில் வாழ ஆரம்ப காலத்திலேயே கற்றுக்கொண்டான். யோசேப்பு தன் கொள்ளு தாத்தாவான ஆபிரகாமிற்கு தேவன் கொடுத்த கட்டளையான, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்பதை அறிந்திருந்தான். பொதுவாக ஜனங்கள் நினைப்பார்கள், யோசேப்பு ஒரே நாளில் எகிப்தின் அதிகாரியாக ஆனார் என்று. அப்படியல்ல எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பு சிறு வயதிலிருந்தே பல கஷ்டங்களை அனுபவித்தார். உண்மை என்னவோ அதை சொல்ல யோசேப்பு பயப்படவே இல்லை. தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தார். யோசேப்பு போத்திபார் வீட்டில் விசாரணைக்காரனாக இருந்தபோது பாவத்திற்கு தப்பி ஓடினான். சிறைச்சாலையில் கஷ்டங்களை அனுபவித்தான். யோசேப்பு துவண்டு போகவில்லை. ஒவ்வொரு சூழ்நிலையும் நல்லதை செய்ய பயன்படுத்தினான். யோசேப்பு எப்போதும் உயர்ந்த சேவைக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டான். பார்வோன் அவனை எகிப்துக்கே அதிபதியாக்கினான். ஏன் யோசேப்பு உயர்த்தப்பட்டான் என்றால், கர்த்தருக்கு பயந்து நடந்தான். நாமும் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். அப்பொழுது ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டுள்ளது. யோசேப்பை போல நாங்களும் உண்மை உள்ளவர்களாக, உமக்கு பயப்படுகிறவர்களாக வாழத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தாருங்க. உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.